நம்ம தினம் தினம் சந்திக்கிற பல மனிதர்களில் சிலரை மட்டும் நமது மனம் ஏற்க மறுக்குது. அவர்களுடைய தோற்றமோ அல்லது அவர்கள் மீது உண்டான மாற்று கருத்துகளோ அவர்கள் மீது வெறுப்பை உமிழ்கிறது. இப்படி அனைவராலும் வெறுக்கப்பட்ட தன்னிடம் இருக்கும் குறைகளை மட்டும் அனைவராலும் பார்க்கப்படும் ஒரு குறைப்பிறவியின் உணர்வுகளுக்கு உயிரோட்டம் கொடுத்த திரு ஜெயகாந்தன் அவர்களின் கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். கதையோடு இணைவது நித்யா பிரதீப். குறைப்பிறவி. சீக்கிரம் வந்துடு, நீ வந்துதான் பாலுவுக்கு கஞ்சி கொடுக்கணும் என்று ரஞ்சிதம் தெருவில் போகும் வரை சொல்லிக் கொண்டிருந்தாள் பங்கஜம். பங்கஜத்திற்கு சொத்தோடு சுகத்தோடு அன்பும் கனிவும் நிறைந்த கணவனும் இருந்து என்ன பயன்? உடன் பிறந்த நோய் அவளை நித்திய நோயாளியாக்கி இருந்தது. கல்யாணம் ஆகி இந்த 5 வருஷத்துல 4 குழந்தைகள் பெற்றா. வயிற்றில் ஒன்று தரித்ததும் கையில் இருக்கும் மற்றொன்று குழியை அடையும். இப்படியே 3 குழந்தைகளும் இருந்தன. இப்பொழுது வயிற்றில் 7 மாதம். திடீரென்று போன வாரம் கைக்குழந்தை பாலுவுக்கு 2 நாள் ஜுரம் வந்துடுச்சு. மறுநாள் நெற்றியிலும் முகவாயிலும் ஓரிரு முத்துகள் தோன்றின. 4ஆம் அவை பெருகின. 1 வாரத்திற்குள் அம்மை கொப்பளங்கள் உடல் பூரா பரவிடுச்சு. பங்கஜத்துக்கும் அவள் கணவன் ராமராஜனுக்கும் குழந்தை பிழைக்காது என்ற எண்ணம் வலுவடைந்தது. பங்கஜத்துக்கோ எழுந்து நடமாட முடியாத பலகீனம். அவளுக்கு டிபி இருக்கலாமோ என்று வேறு டாக்டர் சந்தேகிக்கிறாரு. பாலு ஸ்மரணையற்று கிடக்கிறான். அவனை பங்களாவின் காம்பவுண்ட் சுவரோரமாக அமைந்திருக்கும் அவுட் ஹவுஸில் கட்டிலில் கிடத்தியிருக்கிறார்கள். அவன் பக்கத்தில் பங்கஜம் வரக்கூடாதான். இது டாக்டரின் யோசனை. சமையல்காரனோ அவன் ஒரு மாயாவி. அவன் எப்பொழுது வருவான், எப்பொழுது சமைப்பான் என்று யாருக்கும் தெரியாது. காலையில் காப்பி குடிக்க போகும்போது இன்று என்ன சமைப்பது என்ற கேள்விக்கு விடை தெரிந்து கொண்டு விட்டால் போதும். அதன் பிறகு சாப்பாட்டு நேரத்தில் அங்கு எல்லாம் தயாராகிருக்கும். மற்ற நேரத்தில் அவன் கண்ணில் தென்பட மாட்டான். குழந்தையை கவனித்துக் கொள்வதற்காகவே ரஞ்சிதம் வேலைக்கு அமர்த்தப்பட்டாள். தன் குழந்தையை தானே கவனித்து கொள்ள பங்கஜத்திற்கு கொல்ல ஆசை இருந்தோம். உடம்புல சக்தி இல்லை. வைத்திய சாஸ்திரமும் தனக்கு வாய்த்திருக்கிற கணவனும் அதற்கு அனுமதிக்கவில்லை. இப்பொழுதுதான் ரஞ்சிதம் இல்லையே, அவள் வரும் வரை நான் போய் பாலுவை பார்த்துக்கிட்டா என்ன? பங்கஜம் அரைக்கதவை திறந்து கொண்டு பாலு படுத்திருக்கும் அந்த தனி வீட்டில் நுழைந்தாள். வேப்பிலை சயனத்தில் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தான் பாலு. கட்டிலுக்கு அருகே இருந்த ஸ்டூலில் உட்கார்ந்து அதன் விதியை கணக்கிடுவது போல் குழந்தையின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் பங்கஜம். இன்னும் ரஞ்சிதத்தை காணோம். குழந்தைக்கு பங்கஜமே மருந்து கொடுத்தாள், கஞ்சி கொடுத்தாள், வேப்பிலை கொழுந்தால் விசிறிக்கொண்டு ரஞ்சிதத்தின் வருகைக்காக காத்திருந்தாள். ரஞ்சிதத்தை காணோம். பங்கஜத்தின் கணவன் ராமராஜன் 3 மணிக்கு வந்தான். பங்கஜம் பாலுவின் அருகில் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததோ திடுக்கிட்டான். பங்கஜம், என்ன இது? ஏன் இங்க வந்த? வீட்டுக்கு போன ரஞ்சிதத்தை காணோம். குழந்தைக்கு யாரு கஞ்சி கொடுக்கறது, மருந்து கொடுக்கறது? சரி சரி, நீ உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன் என்று கோட்டையும் டையையும் கலற்றி அவளிடம் கொடுத்துவிட்டு அவன் போய் பாலுவின் அருகில் உட்கார்ந்து கொண்டான். ரஞ்சிதமும் செல்லியும் சகோதரிகள். தங்கையின் குடிசையில்தான் செல்லியும் வாழ்கிறாள். ரஞ்சிதத்தின் புருஷன் கொத்தனார் வேலை செய்கிறான். மூத்தவளாய் பிறந்தோம் செல்லிக்கு கல்யாணம் ஆகாது. செல்லிக்கு வயசு 20க்கு மேலே ஆயிடுச்சுனாலும் வளர்ச்சி 12 வயதோடு நின்றுவிட்டது. முகமோ 30க்கு மேலே முதுமை காட்டியது. நரங்கி போன உருவம், 4 அடிக்கும் குறைவான உயரம், கருப்பும் இல்லாத சிவப்பும் இல்லாத சோகை பிடித்து விலறி போகும் சருமம், தலைமுடியெல்லாம் ஒன்று சேர்ந்து சிக்கு பிடித்து எலிவால் மாதிரி பின்புறம் தொங்கும். முன்பற்கள் 2ம் உதட்டை கிழித்து கொண்டு வெளி தெரியும். அவளை யாரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன் வராததற்கு காரணம் இதுதான். அவள் முழுமை பெறாத மனிதராசி, குறைப்பிறவி. குடிசை வாசலில் உட்கார்ந்து முரத்தில் கொட்டிய அரிசியில் நெல் பொறுக்கிக் கொண்டிருந்தாள் செல்லி. தொடர்ந்து பல மணி நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பதும் அப்படியே உறங்கி போவதும் அவளுக்கு தினசரி பழக்கம். ரஞ்சிதத்துக்கு தன் தமக்கையின் மீது உயிர். செல்லிக்கோ மனிதர்கள் என்றாலே பாசம்தான்.
மனிதர்கள் என்ன, நாயும் பூனையும் கூட அவளது எல்லையற்ற அன்புக்கு பாத்திரமாகிவிடும். சொல்லப்போனா அவைதான் அவளது அன்பை ஏற்றுக்கொண்டன. மனிதர்கள் அவள் தங்கையை தவிர மற்றவர்கள் அவளை கண்டாலே அருவருத்து ஒதுங்கி நடந்தார்கள். இப்பொழுதும் கூட அவள் அருகே சொறி பிடித்த ஒரு கருப்பு நாய்க்குட்டி வாஞ்சையுடன் நின்று வாளை ஆட்டிக்கொண்டிருக்கிறது. அவளுக்கும் அதற்கும் அத்தியந்த நட்பு. மணி 5 ஆகியும் ரஞ்சிதம் வேலைக்கு போகாததைக் கண்ட செல்லி குடிசைக்குள் எட்டி பார்த்தா. ரஞ்சிதம், நீ வேலைக்கு போகலையா? இல்லை, நான் போக மாட்டேன். ஏண்டி, என்ன நடந்துச்சு? அந்த பிள்ளைக்கு மாரியாத்தா வாத்திருக்கு, பார்த்தாவே பயமா இருக்கு. சப்பா என்று உடம்பை சிலிர்த்து கொண்டாள் ரஞ்சிதம். யாருக்கு? பாலுவுக்கா? டாக்டர் வந்து அந்த வெளிவோடு இருக்குது பாரு, அதில் கொண்டு போய் போட சொல்லிட்டாரு பிள்ளைய. பெத்தவ கூட கிட்ட போகக்கூடாதான். என்னை பார்த்துக்க சொன்னாங்க பிள்ளைய. வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன்னு வந்துட்டேன். நான் போக மாட்டேன்டி அம்மா, எனக்கு பயமா இருக்கு என்று கன்னத்தில் கை வைத்து கொண்டு தலையை உசுப்பினாள் ரஞ்சிதம். இம்மா நேரம் புள்ள எப்படி துடிக்கிறானோ, பெத்தவளும் கிட்ட இல்லாம அந்த ஐயா எப்படி தவிக்கிறாரோ என்று சொல்லி தவித்தாள் செல்லி. அவளது குனிந்த பார்வையில் பாலுவின் சிரித்த முகம் தெரிந்தது. அவனது பிஞ்சு கரங்கள் அவள் முகத்தில் ஊறுவது போல இருந்தது. நான் போய் பாலுவை பார்த்துக்கிட்டா சம்மதிப்பாங்களா? அந்த ஐயா என்ன சொல்லுவாரோ? இந்த யோசனைகள் தோன்றியதும் அந்த பழைய சம்பவம் நினைவுக்கு வந்தது. பாலுவை பார்த்து கொள்ளும் ஆயா உத்தியோகம் முதலில் செல்லிக்கு தான் கிடைத்தது. முதல் நாள் அவள் வேலைக்கு போகும்போது ராமராஜன் வீட்டில் இல்லை, பங்கஜம் மட்டும்தான் இருந்தா. அவளே சம்பளம் வேலை நேரம்லாம் பேசினா. பங்கஜம் சொன்னது எதுவும் செல்லியின் காதுகளில் விழவே இல்லை. பங்கஜத்தின் மடியில் உட்கார்ந்து கொண்டு தன்னை பார்த்து கன்னங்கள் குழிய சிரித்து வரவேற்ற அந்த குழந்தையின் லைத்தவாறே அவள் சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டினாள் செல்லி. குழந்தை செல்லியிடம் தாவினான். செல்லி குழந்தையை வாங்கி அணைத்து கொண்டாள். இத்தனை நேரம் குழந்தையை தூக்கி வச்சிருந்ததுனால களைத்து போன பங்கஜம் அறைக்குள் போய் கட்டிலில் படுத்து கொண்டாள். செல்லி பாலுவை தூக்கி கொண்டு தோட்டமெல்லாம் வீடெல்லாம் சுற்றி திரிந்து மகிழ்ந்தாள். பொம்மைகளையும் சொப்புகளையும் வைத்து கொண்டு குழந்தையோடு விளையாடினா. குழந்தைக்கு சோறூட்டும் பொழுதும் காலில் கிடத்தி தாளாட்டும் பொழுதும் அந்த குறைப்பிறவிக்கு கூட நெஞ்சில் நிறைவு பிறந்தது. அன்று மதியானம் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை ஆயா என்று அழைத்து கொண்டே விழித்தான். கூடத்து தூணோரத்தில் கவிழ்ந்த பார்வையுடன் குந்தி உறங்கிக் கொண்டிருந்த செல்லி தலை நிமிர்ந்து பார்த்தா. தொட்டிலின் விளிம்பை பற்றி பிடித்து கொண்டு தலையை மட்டும் வெளியே நீட்டி அவளை கூப்பிட்டு சிரித்த குழந்தையின் தோற்றம் அவளை உள்ளும் புறமும் சிலிர்க்க வைத்தது. ஓடி வந்து குழந்தையை கை நிறைய வாரிக்கொண்டாள். குழந்தையை மடி மீது இருத்தி கொஞ்சினாள். காலமெல்லாம் ஆயுள் முழுவதும் இப்படியே ஒரு குழந்தை கொஞ்சிக்கொண்டே கழித்து விட்டால் என்ன? அந்த பாக்கியம் யாருக்கு கிட்டும்? பாலு அவன் மடி மீது கிடந்தே வளர்வான். பள்ளிக்கூடம் போய் வருவான். பிறகு பெரியவனாகி ஆபீஸுக்கு போவான். அப்புறம் கல்யாணமாகி அவனும் ஒரு குழந்தையை பெற்று அவள் மடி மீது தவழ விடுவான். ஒரு தாய்க்கே உரிய அர்த்தமற்ற சிந்தனைகளில் அவள் மகிழ்ந்து கொண்டிருந்தாள். கூடத்து சுவரில் இருந்த ஒரு போட்டோ அவள் கண்ணில் பட்டது. பாலு, அது ஆறு என்று போட்டோவை காட்டினாள் செல்லி. அம்மா அப்பா கைகளை தட்டிக்கொண்டு உற்சாகமாய் கூவினான் பாலு. அம்மா மூஞ்சி எப்படி இருக்கு என்றாள் செல்லி. பையன் முகத்தை சுளித்து கொண்டு மூக்கை உறிஞ்சி காட்டினான். போதும் போதும் என்று சொல்லி சிரித்தாள் செல்லி. குழந்தையும் சிரித்தான். அப்பா மூஞ்சி எப்படி இருக்கு? மறுபடியும் முகத்தை சுளித்து மூக்கை உறிஞ்சி அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து சிரித்தாள் செல்லி. பாலு மூஞ்சி எப்படி இருக்கு? கண்களை அகல திறந்து முகம் முழுவதும் புன்முறுவல் காட்டினான் குழந்தை. ஏ ராஜா என்று குழந்தையை அணைத்து கொண்டாள் செல்லி. ஆயா மூஞ்சி எப்படி இருக்கு? முகம் விகசிக்க கண்கள் மலர சிரித்து கொண்டே
செல்லியின் கழுத்தை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டான் குழந்தை. அப்பொழுதுதான் ஆஃபீஸ்லேருந்து வந்த ராஜாராமன் அவர்களின் பின்னால் வந்து நின்று புது ஆயாவும் குழந்தையும் விளையாடுவதை ரசித்து கொண்டிருந்தான். குழந்தையின் முத்தத்தை ஏற்றுக்கொண்டவுடன் தான் ஏற்று பிறந்த சாபமே தீர்ந்தது போல் அவள் தேகாந்தமும் புலகமுற்றது. குழந்தையை முகத்தோடு அணைத்து முத்தமிட்டாள் செல்லி. ராஜாராமன் அப்பொழுதுதான் அவள் முகத்தை பார்த்தான். அவன் முகம் அருவருப்பால் நெளிந்தது, மனம் குமட்டியது. தனது அழகு செல்லம் இந்த அசிங்கத்தின் மடியில் அமர்ந்து அவன் கண்கள் இறுக மூடிக்கொண்டு திரும்பிவிட்டான். அப்பொழுதுதான் அவள் அவனை பார்த்தாள். ராஜாராமன் விடுவிடுவென்று தன் மனைவியின் அறைக்குள் சென்றான். குழந்தையின் தொந்தரவோ அழுகை குரலோ இல்லாததனால பங்கஜம் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா. இந்த கோர சொரூபத்தை யார் பிடிச்சிட்டு வந்தது என்று இறைந்தான் ராஜாராமன். பங்கஜம் திடுக்கிட்டு எழுந்தாள். யார சொல்றீங்க? குழந்தையை பார்த்துக்க இந்த குட்டி சாத்தான் தான் கிடைச்சதா? யாரு? ஆயாவை சொல்றீங்களா? ஆமா, ஆயாவா ஆயா. கர்மம் பார்க்க சகிக்கல. குழந்தை பயப்படலையா? மூஞ்சியை பார்த்தாவே வாந்தி வருது. குழந்தை ஒன்றும் பயப்படலை, நீங்க தான் பயப்படுறீங்க என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள் பங்கஜம். வெளியே குழந்தை அழும் குரல் கேட்டது. ஆயாவென்று குழந்தையின் குரல் வீறிட்டது. ராஜாராமன் அறையிலிருந்து வெளியே ஓடி வந்தான். பங்களாவின் கேட்டை திறந்து கொண்டு வெளியேறிய செல்லி கதவுகளை மூடிவிட்டு தெருவில் இறங்கி போய்க் கொண்டிருந்தாள். அந்த குட்டி சாத்தானை நோக்கி 2 கைகளையும் ஏந்தி கொண்டு அவள் போகும் திக்கை பார்த்து வீறிட்டு அலறிக்கொண்டிருந்தான் பாலு. ராஜாராமன் குழந்தையை தூக்கி கொண்ட பின் அவள் போவதையே பார்த்தவாறு நின்றான். நான் சொன்னதை கேட்டிருப்பாளோ? அவள் மனம் எவ்வளவு புண்பட்டிருந்தா இப்படி போவா? ச்ச, நான் என்ன மனுஷன்? குழந்தை அழுதது. அதன் பிறகு செல்லி அந்த பக்கம் கூட வந்தது கிடையாது. மறுநாள் முதல் அவள் தங்கை ரஞ்சிதம் பாலுவுக்கு ஆயாவானாள். செல்லிக்கு மீண்டும் சொரிநாயே துணையாயிற்று. முரமும் கையுமாய் குனிந்திருந்த செல்லி கண்களில் பெருக்கெடுத்த கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்தாள். குடிசைக்கு பின்புறம் சென்றாள். அவளைத் தொடர்ந்து நாயும் ஓடிற்று. குழந்தையின் அருகில் உட்கார்ந்து வேப்பிலை கொத்தால் விசிறிக்கொண்டிருந்தான் ராஜாராமன். குழந்தை அடிக்கொரு தரம் வேதனை தாங்க மாட்டாமல் அழத்தெம்பில்லாமல் ஈனமான குரலில் சினிங்கி சினிங்கி அழுதான். தாயின் அருகே இருக்கக்கூடாத நிலையில் நிராதரவாய் கிடந்து நோயில் துடிக்கும் தன் குழந்தையின் நிலையை எண்ணி பார்க்கும் பொழுது ராஜாராமனின் கண்கள் கலங்கின. இறந்து போன குழந்தைகளின் பயங்கர காட்சி அடிக்கடி மனதில் திரை விரித்தது. ச்சே, காசும் பணமும் இருந்து என்ன பயன்? அவனுக்கு வாழ்க்கையே அர்த்தமற்று தோன்றியது. மணி 6 அடித்தது. இன்னும் ஆயாவை காணோம். வாழ்வே இருண்டது போல கைகளில் முகம் புதைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் ராஜாராமன். இருள் படரும் நேரத்தில் அவள் வந்தாள். சாமி, யாரது? வாசற்படியில் கூனி குறுகி கொண்டு நிற்கும் அது யாரு? செல்லியா? செல்லி. சாமி, நான் தானுங்க செல்லி வந்திருக்கேன். அவள் உடம்பெல்லாம் மஞ்சள் பூசி குளித்து தலைவாரி முடித்து நெற்றியில் பொட்டு வைத்துக்கொண்டு இயன்ற அளவு தன்னை அலங்கரித்து தன் குரூப தோற்றத்தை மறைக்க முயலும் புன்னகையோடு எதையோ அவனிடம் யாசிப்பவள் போல நின்றிருந்தாள். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்பதான் சொன்னார் ரஞ்சிதம். அவளுக்கு பயமா இருக்கான். எனக்கு மனசு கேட்கல, பார்க்கலாம்னு வந்தேனுங்க. நீங்க கோவிச்சுக்காம இருந்தா குழந்தைய உடம்பு குணமாகிற வரைக்கும் நானே பார்த்துக்கட்டுமுங்களா? அவள் தயங்கி தயங்கி தொடர்பில்லாமல் மனசில் உள்ளதை சொல்லிவிட வேண்டும் என்ற ஆசையில் பேசினாள். கட்டிலில் கிடந்த குழந்தை புரண்டான், சினுங்கி அழுதான். செல்லி உள்ளே ஓடி வந்து அவன் அருகே நின்று விசிறினாள். ராஜாராமன் மீண்டும் முகத்தை கைகளில் புதைத்து கொண்டான். அவன் உன் குழந்தை, அவன் உன்னோட குழந்தைதான் என்று முனகிக்கொண்டே வெளியேறினான். இரவெல்லாம் கண் விழித்து குழந்தையை பாதுகாத்தாள் செல்லி.
அந்த குழந்தையின் அருகே தனித்திருந்து தானே அதன் தாய் போல பணிவிடை புரிவதில் வாழ்வே நிறைவுற்றது போன்ற திருப்தி பிறந்தது அவளுக்கு. குழந்தைக்கு தண்ணீர் விட போறாங்க. செல்லியின் இடைவிடாத கண்காணிப்பினாலும் பரிவுமிக்க பணிவிடைகளாலும் பாலுவின் நோய் தீர்ந்தது. பெற்றவளோட கவலையும் தீர்ந்தது. ஆனால் குழந்தையின் முகமெல்லாம் அம்மையின் குரூர வடுக்கள் முத்திரை பதித்து அழகை கெடுத்திருந்தன. கரிந்து போன மரப்பாச்சி போலிருந்தது குழந்தை. தனது அழகு செல்வத்தை கண்டு யாரேனோ காண சகியாத கோர சொரூபம் குட்டிச்சாத்தான் என்று முகம் சுளிப்பார்களோ என்று எண்ணிய போது ராஜாராமன் மனம் குமுறினான். செல்லியின் கண்களுக்கு பாலு அழகாதான் இருந்தான். பிள்ளை தேறினானே, அதுவே பெரும் பாக்கியம் என்று எண்ணி அவள் ஆனந்த கண்ணீர் வடித்தாள். அன்று சாயங்காலமே செல்லிக்கு தலை வலித்தது. உடம்பெல்லாம் வலிச்சது. இரவில் காய்ச்சல் வருவது போல அனத்தியது. பங்களாவின் காம்பவுண்ட் சுவர் அருகே இருந்த அந்த சிறு வீட்டின் வராந்தாவில் கோணியை விரித்து பழம்புடவையால் போர்த்தி கொண்டு படுத்துவிட்டாள். மறுநாள் காலை மணி 9 ஆகியும் செல்லி எழுந்து வரவே காணோம். தோட்டத்தில் உலாவ வந்த ராஜாராமன் வராந்தாவில் செல்லி படுத்து கிடப்பதை பார்த்தான். அருகில் வந்து நின்று, செல்லி, செல்லி, எந்திரி என்று அழைத்தான். எந்த பதிலும் வரவே இல்லை. போர்த்திருந்த போர்வையை விளக்கினான். அவள் முகமெல்லாம் அம்மை கொப்பளங்கள் மூழ்கியிருந்தன. கண்ணிமைகளும் உதடுகளும் தடித்து சிவந்து பார்க்கும்போதே அவனுக்கு உடல் சிலிர்த்தது. அவள் மெல்ல கண் திறந்து ஏதோ முனகினாள். செல்லிக்கு அம்மை கண்டுவிட்டது என்று தெரிந்தவுடன் பங்கஜம் கூட எழுந்து ஓடி வந்தாள். ஐயோ, நீங்க ஏமா இங்க வந்தீங்க? போங்கம்மா, உள்ள போங்கம்மா என்று செல்லி கெஞ்சினாள். டாக்டர் வந்தார். டாக்டரை கண்டதும் பங்கஜம் வீட்டுக்குள் நுழைந்தாள். டாக்டர் செல்லிக்கு மருந்து கொடுத்தார். அவள் டாக்டரிடம் வேண்டிக் கொண்டாள். சாமி, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறேனுங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வேண்டா செல்லி, வேண்டா என்று ராஜாராமன் இடைமறித்தான். மிஸ்டர் ராஜாராமன், அந்த பொண்ணு சொல்லுவது தான் சரி. உடம்பு நல்லாகணும்னா ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறது தான் நல்லது என்றார் டாக்டர். அதன் பிறகு ரஞ்சிதத்துக்கு சொல்லி அனுப்பப்பட்டது. அடி என் புறவி அக்காவே, நான் அப்பவே சொன்னேனை கேட்டியாடி என்று அழுது புழம்பிக் கொண்டே ஓடி வந்தாள் ரஞ்சிதம். ராஜாராமன் ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுட்டு வீட்டிலேயே தங்கியிருந்தான். ரஞ்சிதம் தான் செல்லியை பார்த்து கொண்டாள். பாசம் இருந்தா பயமற்று போகாதா என்ன? சாயங்காலம் சுமார் 4 மணிக்கு ஆஸ்பத்திரியிலிருந்து செல்லியை கொண்டு போகிறதுக்காக வேன் வந்து வாசலில் நின்றுச்சு. ராஜாராமனும் பங்கஜமும் சவம் போல வெளிரி போய் நின்றுட்டு இருந்தாங்க. ரஞ்சிதம் சேலை தலைப்பால் வாயை பொத்திக்கொண்டு அழுகிறாள். செல்லி காம்பவுண்ட் சுவர் அருகே வந்து நின்றாள். என்ன பயங்கர தோற்றம்! ரஞ்சிதம் ஓடி சென்று அவளை கைத்தாங்களாய் அழைத்து வருகிறாள். காரின் அருகே வந்ததும் செல்லி ஒரு முறை சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். அவள் அருகே ராஜாராமனும் ரஞ்சிதமும் நின்றுட்டு இருந்தாங்க. காரில் ஏற முடியாம செல்லி தவிச்சிட்டு இருந்தா. பார்வை கலைகிறது. என்ன வேணும் செல்லி, என்ன வேணும்? பயப்படாம கேளு என்கிறான் ராஜாராமன். பாலுவை ஒரு தடவை பார்த்துட்டு. அவள் குரல் அடைத்தது. கண்கள் கலங்கின. உள்ளே ஓடினான் ராஜாராமன். கண்ணங்கரையல் என்று நிறம் மாறி இளைத்து துரும்பாய் உருமாறி போன குழந்தையுடன் வந்து அவள் அருகே நின்றான் ராஜாராமன். பாலு, ஆயா என்று குழந்தை சிரித்தான். பாலு, அப்பா மூஞ்சி எப்படி இருக்கு? குழந்தை முகத்தை சுளித்து வலிப்பு காட்டினான். அம்மா மூஞ்சி? மறுபடியும் அதே சொலிப்பு, வலிப்பு காட்டினான். பாலு மூஞ்சி எப்படி இருக்கு? கண்கள் மலர சிரித்தான் குழந்தை. ஆயா மூஞ்சி? சிரித்துக்கொண்டே அவள் கன்னத்தில் முத்தமிட தாவினான் குழந்தை. அம்மை கொப்புளங்கள் நிறைந்த முகத்தை மூடிக்கொண்டு விலகி கொண்டாள் செல்லி. ரஞ்சிதம், குழந்தைய கவனமாக பார்த்துக்க. நான் போயிட்டு வரேன் சாமி. வரேன் அம்மா என்று கரம் கூப்பி வணங்கினாள் செல்லி.
ராஜாராமன் கண்களை துடைத்து கொண்டான். போய் வா செல்லி என்று கூவினாள் பங்கஜம். அவள் உதடுகள் துடித்தன. அழுகை வெடித்தது. ஆஸ்பத்திரி கார் அவளை ஏற்றிக்கொண்டு நகர்ந்தது. கார் மறையும் வரை அவர்கள் எல்லோரும் தெரு வாசலிலே நின்றுட்டு இருந்தாங்க. எங்கிருந்தோ ஓடி வந்த அந்த கருப்பு சொறிநாய் ஆஸ்பத்திரி காரை தொடர்ந்து ஓடியது. இந்த வரிகளோட அனைவராலும் வெறுக்கப்பட்ட குறைப்பிறவியின் நிறைகளை அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க திரு ஜெயகாந்தன் அவர்கள். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா பிரதீப். நன்றி.